ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு தரமான ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி. இந்த படம் உண்மையிலேயே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்கும். அது எப்படின்னு தானே கேக்குறீங்க? இந்த படத்தோட ஒன்லைனரை கேட்போம். ஒரு அழகான மலைப்பகுதியில தான் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வர நம்ம ஹீரோ ரொம்ப வருஷமா அவரை பத்தின உண்மைகள் எதுவுமே தெரியாம அவங்க அம்மாவோட பாசத்துல அவர் வளர்ந்து வந்திருப்பாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு நாள் அவரை ஒரு அப்ரெண்டிஸா கூட்டிட்டு போக ஒருத்தர் வருவாரு. அவரு யாரு, அவருக்கு எதுக்காக நம்ம ஹீரோ உதவி பண்ணணும், இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அதாவது ரெட் ஃபுல் மூன் டே அந்த நாள் வரும்போது அந்த உலகத்துல இருக்கிற எல்லா தீய சக்திகளுக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான சக்திகள் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல அவங்கள தடுக்காம விட்டா இந்த மொத்த உலகமும் இருள்ல மூழ்கி போயிடும். இதை தெரிஞ்ச நம்ம ஹீரோ தன்னோட மாஸ்டர் கூட சேர்ந்து அந்த தீய சக்திகளை எதிர்த்து போராட முயற்சி பண்ணுவாரு. அந்த மாதிரி அவங்களை எதிர்த்து சண்டை போடும்போது இவரை பத்தின பல உண்மைகள் அவருக்கு தெரிய வரும். அவர் யாரு, உண்மையிலேயே அவரோட வாழ்க்கைக்கான தேடுதல் என்ன, இவரோ அவரோட மாஸ்டரும் சேர்ந்து அந்த தீய சக்திகளை எதிர்த்து இந்த உலகத்தை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமா விறுவிறுன்னு நமக்கு சொன்ன கதை தான் 2014 வெளியான The Seventh Son. And once again, இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த லைக் எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். படத்தோட ஆரம்பத்துல யாரோ ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய கிணற இரும்பால வச்சு அடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த மொத்த கிணறையும் இரும்ப வச்சு அடைச்சு அதை சுத்தியும் வெள்ளை துகள்களை நல்லா தூவி அந்த இடத்தையே அவர் சீல் பண்றாரு. இந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் உள்ள இருந்து ஒரு குரல், கிரேகரி கொஞ்சம் கருணை காட்டு, தயவு செஞ்சு என்ன வெளியில விடு அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். அந்த குரலை கேட்கும் போது இவருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இருந்தாலும் அவரு தான் காதை மூடிட்டு குதிரை எடுத்து அங்கிருந்து வேகமா கிளம்புவாரு. அவர் அப்படி போனதுக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க நாட்கள் மெதுவா நகர ஆரம்பிக்கும். இரவு பகல் ஆகுது, பகல் இரவாகுது. இந்த மாதிரி நாட்கள் நகர்ந்துட்டே போகும்போது அந்த ஒரு நாள் மெதுவா ரெட் மூன் டே வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல தான் காட்டுறாங்க அந்த கிணத்துக்குள்ள ரொம்ப ஆழமா யாரோ ஒருத்தங்கள அடைச்சு வச்சுட்டு போயிருப்பாரு இல்லையா, அது என்னது அப்படின்னு பார்த்தா அது ஒரு டிராகன். இந்த ரத்த நிலவை பார்த்ததும் அது என்ன பண்ணுதுன்னா ரொம்ப சுலபமா அடைக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து அது தப்பிச்சு வெளியில போகும். இந்த மாதிரி அது தப்பிச்சு போகிறதோட கட் பண்ணா டைட்டில போட்டு படுத்த ஆரம்பிப்பாங்க. கதையில ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துல மலை எழுப்புற சத்தம் கேட்டுட்டு இருக்கும். அந்த சமயத்துல வில்லியம் பிராட்லி அப்படிங்கிறவரு வேக வேகமா மது அருந்துற அந்த கடைக்கு போவாரு. ஆக்சுவலி இவர் யாரோ ஒருத்தரை தேடிட்டு வந்திருப்பாரு. அங்க இருக்கிற சர்வர் கிட்ட மாஸ்டர் கிரேகரி எங்க அப்படின்னு கேட்கும்போது அவரு அங்க இருக்காப்ல அப்படின்னு கை காட்டுவாரு. இவர் யாருன்னு தெரியுதா? இவரு தான் மாஸ்டர் கிரேகரி. ஆரம்பத்துல அந்த டிராகனை அடிச்சு வச்சுட்டு போயிருப்பாரே அவர் இவரு தான். ரொம்ப காலம் கடந்து போனனால அவருக்கு வயசாயிருக்கும். அவர் போய் மாஸ்டர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, இந்த கிராமத்துல ஒரு 10 வயசு இருக்கிற குழந்தை ஒண்ணு இருக்கு, அவ பாதிக்கப்பட்டிருக்கா, அவளை குணப்படுத்துறதுக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் கிரேகரி என்ன சொல்லுவாருன்னா, இப்ப நான் அந்த வேலையெல்லாம் பண்றது இல்ல, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறியா? இத அங்க இருந்த ஒரு சோல்ஜருமே கேட்டுருவாப்ல, ஒருத்தர் உங்ககிட்ட உதவிக்காக வந்து நின்னா நீங்க அவருக்கு உதவி பண்ணணும், அதை விட்டுட்டு நீங்க முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாலை எடுத்து அங்க வைப்பாரு. உங்களோட கையில இருக்கே அந்த மார்க், அதை வச்சே தெரியுது நீங்க ஒரு நைட்டுன்னு, அதனால உங்களுக்கு மரியாதையெல்லாம் தர முடியாது, ஒழுங்கா அந்த குழந்தைக்கு போய் உதவி பண்ணுங்க, இல்லைன்னா என் கூட சண்டை போட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி அவரை அங்கிருந்து கிளம்ப சொல்லுவாரு. ஆனா நம்ம மாஸ்டர் ஒரு இன்ச் கூட நகர மாட்டாரு. வில்லியம் என்ன பண்றாருன்னா, இங்க பாருங்க சார், உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன், அவர்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க, இல்ல நீ கொஞ்சம் ஓரம் போ, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பாடம் கத்து கொடுத்தாதான் சரிப்பட்டு ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போனா நம்ம மாஸ்டர் ஒரே அடிதான், அந்த ஆள் நில குழஞ்சு கீழே விழுந்துருவான். அவருக்கு என்னதான் வயசானாலும் தோற்றத்துல மட்டும்தான் அது தெரியுமே ஒழிய அவரோட சண்டையில கிடையாது. அவங்க கிட்ட வாள் இருந்துமே கூட இவர் கையில அந்த சரக்கு ஜாடி மட்டும்தான் இருக்கும், அதை வச்சே சண்டை போடுவாரு. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், தயவு செஞ்சு விட்டுருங்க. ஆனா அந்த சோல்ஜர் அதையும் கேட்காம திரும்பவும் அவர் கூட போய் சண்டை போடும்போது இவர் என்ன பண்றாருன்னா அவனை அந்த இடத்துல அடிச்சு நாக் அவுட் பண்ணுவாரு. ஆக்சுவலி இங்க ட்ரிக் என்னன்னா, அந்த கப்பை வச்சு அவர் சண்டை போடுறது மேட்டர் இல்ல, அதுல இருக்கிற சரக்கு கொட்டாம ஒரு சண்டை போட்டாரு இல்லையா, அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி காட்டுவாரு. மிஸ்டர் பிராட்லி, இதை நீ முன்னாடியே சொல்லிருக்க வேண்டாமா, என் பின்னாடியே வா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா வண்டி எடுத்துட்டு வேக வேகமா போறாங்க. அங்க வேற பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கும். இவங்க நேரா ஒரு சர்ச்சை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அந்த சர்ச் கிட்ட வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கிற எல்லா ஆயுதங்களும் சில்வரால செய்யப்பட்டிருக்கும். அது ஏன்னு நான் அப்புறம் சொல்றேன். அந்த சர்ச்சுக்குள்ள பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு 10 வயசு தான் இருக்கும். அவளை சங்கிலியை வச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவளோட கதறல் சத்தத்தை அங்க இருக்கிறவங்க யாராலையுமே கேட்க முடியாது. அதிர்வுல ஒரு சிலுவை வேகமா அங்கிருந்து பறந்து போகும். அத மாஸ்டர் பிடிச்சிருவாரு. அவங்க அம்மா மாஸ்டர் கிரேகரி கிட்ட கெஞ்சி கேட்பாங்க, என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு. ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. ஆனா பொதுவா பேய் பிடிச்சா இந்த மாதிரி இருக்காது. இந்த சிச்சுவேஷன்
சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த மாதிரி இவ எவ்வளவு நேரமா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நேத்து சாயந்தரத்துல இருந்து இப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேகரி என்ன பண்றாருன்னா அந்த குழந்தைகிட்ட போய் நீ எனக்குள்ள வந்துரு, அந்த சின்ன பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவ என்ன சொல்றான்னா, என்ன அந்த கிணறுக்குள்ள அடைச்சு வைக்கும் போதே நீ உணர்ந்திருக்கணும், உன்னால ரொம்ப நாளைக்கு என்ன கட்டுப்படுத்த முடியாதுன்னு. இத கேட்ட உடனே இவர் என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன பேக் எடுத்து அதுல வெள்ளி துகளை போட்டு அந்த குழந்தையோட கழுத்துல கட்டி விட்டுருவாரு. அந்த சில்வர் அவளோட உடம்புல பட்ட உடனே அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி வேகமா வெளியில வந்துடும். அந்த மாதிரி அது வெளியேறின உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைய காப்பாத்திட்டு அங்க இருந்து போவாங்க. அவங்க அம்மா கிரேகரிக்கு நன்றி சொல்லுவாங்க. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா வெளியேறின அந்த ஆவி அப்படியே உருமாற ஆரம்பிக்கும். பார்த்தா அது ஒரு பெண்மணி. அவங்க பேரு மதர் மால்கின். என்ன கிரேகரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, நீ என்ன நினைச்சு கவலைப்பட்டிருப்பியே, அதை மறைக்கலாம் நீ ட்ரை பண்ணாத, உண்மையிலேயே நீ கவலைப்பட்டிருப்ப. அது யாரு, ஒரு பயம் மாதிரி இருக்கு. எனக்கு பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். கிரேகரி என்ன சொல்றாருன்னா கண்களை மூடு, அவளை பார்க்காத அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா வில்லியம் தன்னை அறியாமலே அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு போயிருவா. கிரேகரி தான் அவனை வந்து தடுப்பாரு. இந்த மாதிரி அவ வந்து பேசிக்கிட்டே வரும்போது நம்ம மாஸ்டர் சிக்னல் கொடுத்ததும் வில்லியம் என்ன பண்ணுவாப்லனா அங்க இருக்கிற ஒரு கயிறை வெட்டி விடுவா. அந்த பெரிய பெல் கீழே விழுகும் போது அதுல இருந்து தப்பிச்ச மால்கின் டிராகனா மாதிரி அவங்கள அட்டாக் பண்ண வருவா. இத பார்த்த உடனே வில்லியம் என்ன பண்றானா சில்வரால ஆனா அந்த நெட்டை பயன்படுத்தி அவளை கட்டுப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அது வேலைக்காகிற மாதிரியே தெரியல. ஏன்னா அந்த டிராகன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். வில்லியம தரத்தரான வெளியிலேயே எழுதிட்டு போயிரும். இத பார்த்த உடனே மாஸ்டரும் போய் ஒரு கை கொடுக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அந்த சில்வர் நெட் ரொம்ப நேரமா அது மேல இருக்கிறனால அவ கொஞ்சம் கொஞ்சமா சக்திகளை இழந்துகிட்டே வருவா. அந்த மாதிரி ஒரு கட்டத்துல எல்லா பவரையும் கண்ட்ரோல் பண்ணி அவ திரும்பவும் மனுஷியா மாறிடுவா. அந்த மாதிரி அவளை கொண்டு போய் ஒரு கூண்டுல வச்சு ரெண்டு பேரும் வெளியில போய் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டா வில்லியம் அங்கிருந்து தப்பிக்க பாப்பான் பாருங்க. தன்னோட வாளை வச்சு அவனை அவங்க உள்ள இழுத்துருவாங்க. அவளதான் வில்லியம் வசமா மாட்டிப்பான். அவனால லிட்டரலி ஒண்ணுமே பண்ண முடியாது. கிரேகரி என்ன பண்றாருன்னா நெருப்ப காட்டி நீ அவனை உயிரோட விடு, இல்லைன்னா நான் உன்னை எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்றான்னா வில்லியம் தன்னோட வாளால அவனோட கழுத்தை நெருக்கி அந்த இடத்துலயே ரொம்ப கொடூரமா சாவடிப்பா. அவரால எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்காது, நின்னு வேடிக்கை பாக்குறத தவிர. உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாருன்னா அந்த நெருப்பை பயன்படுத்தி அந்த இடத்தோட சேர்த்து அவளையும் எரிச்சிருவாரு. அந்த நெருப்பு அவ மேல பட்டதும் அவளோட மேலெல்லாம் எரிய ஆரம்பிக்கும், பயங்கரமா கத்த ஆரம்பிப்பா. ஆக்சுவலி இந்த மதர் மால்கின்ங்கிறவ ஒரு விச். சூனியக்காரிகளுக்கு பொதுவா நெருப்புனா ஆகவே ஆகாது, அது பட்டாலே அவங்க அழிஞ்சு போயிருவாங்க. 10 வருஷம் நீ போராடி கஷ்டப்பட்டு வெளியில வந்ததுக்கு என் கையாலதான் நீ செத்து போக போற அப்படின்னு சொல்லி நம்ம கிரேகரி அங்கிருந்து போகும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா மதர் மால்கன் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சிருவாங்க. அவ அங்கிருந்து தப்பிச்சு ஓடும்போது இவர் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாரு, நான் உன்னை தேடி வரேன், உன் சாவு என் கையில தான் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க மான வேட்டையாடிட்டு ஒருத்தர் போறாரு இல்லையா, அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் பேரு டாம் வார்ட். அவர் என்ன பண்றாருன்னா அந்த மான துரத்திட்டே போகும்போது அது ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல நிக்கும். இவர் அதை பார்த்த உடனே ஒரு கத்தி எடுத்து வீசுவாரு பாருங்க, ஜஸ்ட் மிஸ்ல அந்த மான் தப்பிச்சிடும். இதை பார்த்த உடனே அந்த இடத்துக்கு வந்தா நம்ம ஹீரோவோட தங்கச்சி அவரை நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பணிகளுக்கு சாப்பாடு போட வைப்பா. இங்க பாரு டாம், நீ குறியெல்லாம் நல்லதா வைக்கிற, ஆனா நீ ஒரு ஹண்டர் கிடையாது, எனக்கும் அது தெரியும் கேட். ஆனா எனக்கு என்னமோ நான் இங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்னு தோணுது. கண்டிப்பா இந்த காடுகளை தாண்டி நான் வெளியில போவேன், அது கூடி சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு கை வந்து நடுங்க ஆரம்பிக்கும். இத பார்த்த உடனே அவரு அம்மாவை கூட்டிட்டு வா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கை நடுங்க ஆரம்பிக்கும். என்னன்னு பார்த்தா இப்ப அவருக்கு நிறைய விஷன்ஸ் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அதுல மாஸ்டர் கிரேகரி இருப்பாரு. அவர் படகுல இவரை கூட்டிட்டு போக வர்ற மாதிரியும் கூடவே ஒரு பொண்ணையும் அவரோட விஷன்ஸ்ல பாப்பாரு. இந்த மாதிரி அவர் நிலக்குலைஞ்சு போகும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்க அம்மா அவரை வந்து சரி பண்ணுவாங்க. இவங்க அப்படியே வீட்டுக்கு போறாங்களா, இந்த சமயத்துல தான் அந்த ஆறு வழியா ஒரு படகு மட்டும் வர்ற மாதிரி தெரியும். அந்த படகை ஓட்டிட்டு வராரே அவர் வேற யாரும் இல்ல, அவர் தான் நம்ம மாஸ்டர் கிரேகரி. இவர் அங்க வர்றத பார்த்த உடனே நம்ம ஹீரோவோட அம்மா பயங்கரமா ஷாக் ஆவாங்க. அவங்க கழுத்துல ஒரு பெண்டன்ட்டுமே இருக்கும். இந்த கதையில அதுவும் ஒரு முக்கியமான பாகம். இது வார்ட் ரெசிடென்ஸா, நீங்க யாரு? நான் கிரேகரி. இங்க 7th சன்னோட 7th சன் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், தயவு செஞ்சு இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் நிறைய தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன், தப்பா நினைச்சுக்கலாம், எனக்கு லைட்டா பசிக்கவும் செய்யுது. உள்ள வந்த உடனே நம்ம மாஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த 7th சன் யாரு அப்படின்னு கேட்பாரு. ஆக்சுவலி அது வேற யாரும் இல்ல, அது நம்ம ஹீரோ தான். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது டாமஸ் வார்ட் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சோ அவரை பார்த்த உடனே
மாஸ்டர் கிரேகரிக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வரும். உடனே அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா இருப்பாரு இல்லையா, அவருக்கு காசை தூக்கி எறிவாரு. லிட்டரலி நம்ம ஹீரோவை இவரு வாங்கிட்டு போறாரு. இந்த விஷயத்த கேட்ட உடனே அவங்க அம்மா உள்ள வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இவர்தான் அந்த விஷன்ஸ்ல நான் இவர்தான் பார்த்தேன். ஆனா இது ரொம்பவும் ஆபத்தான பயணமா இருக்கும். அவர் பேய் பிடிக்கிறவரு. அது ஒரு உன்னதமான தொழில்மா. உங்களோட லாஸ்ட் அப்ரண்டிஸ் அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் இறந்தனால தானே நீங்க இப்ப இங்க வந்திருக்கீங்க. என் பையனை நீங்க அப்ரண்டிஸா மாத்தி அவனையும் பலி கொடுக்க போறீங்களா என்ன? ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோவை என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க அம்மா, எனக்கு என்னவோ நான் இப்ப அவரு கூட போறதுதான் நல்லதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போவாரு. இத பார்த்த உடனே பின்னாடியே அவங்க அம்மாவும் போய், இந்த நாள் வரும்னு நான் நினைச்சேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வரும் நான் எதிர்பார்க்கல. என்ன நடந்தாலும் சரி நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த மாதிரி சொல்லி அவங்க பின்னாடி எல்லாம் திரும்பி பார்த்துட்டு நம்ம ஹீரோ கையில அவங்களோட பெண்டன்ட்ட கொடுக்குறாங்க. அம்மா இது உங்களோடது, நீங்க ரொம்ப வருஷமா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்னால வாங்க முடியாது. இங்க பாரு, சொன்னா புரிஞ்சுக்கோ, இத மாட்டிக்கோ, இது உன்னை காப்பாத்தும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கிறது இப்ப புரியாது. சோ அதுக்கப்புறமா என்ன, இவங்க 2 பேருமே அங்க இருந்து புறப்படுறாங்க. போகும்போது அந்த படகை நம்ம ஹீரோ தான் ஓட்டிட்டு போவாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க மலைக்கு மேல இருக்கிற ஒரு ரகசிய இடத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த டிராகனுமே வரும். அது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுதான் மதர் மால்கின். இவங்க அந்த இடத்துக்கு வந்த உடனே உள்ள இருந்து ஒருத்தங்க வெளியில வருவாங்க. அவங்க பேரு லிஸி. நீங்க ஒரு வழியா திரும்பி வந்துட்டீங்களா மகாராணி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு மாஸ்க் போட்டிருப்பாங்க. நீ எதுக்காக அதை போட்டிருக்க அப்படின்னு கேட்கும்போது, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மந்திரவாதி தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சோ அது வேற யாரும் இல்ல, நம்ம மாஸ்டர் கிரேகரி தான். அவரோட வேலையே விச்சஸ ஹண்ட் பண்ணி அவங்கள பர்ன் பண்றது மட்டும்தான். அந்த வகையில லிஸி நூலில தப்பிச்சிருப்பாங்க. அவங்களோட மாஸ்கை எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கே தெரியுது எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. என்னோட ஸ்பை அவங்கள பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த மால்கின் அவளோட சக்திகளை பயன்படுத்தி லிஸியை குணமாக்குவா. அது மட்டும் இல்லாம மால்கினோட தங்கச்சி தான் இந்த லிஸி. இவங்க 2 பேரும் அந்த கோட்டையை திறந்து உள்ள போறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட ஆவிகள் இருக்கும். அந்த இடத்தோட நிலைமையை பாத்தீங்களா, ரொம்பவே மோசமா இருக்குல்ல. இதேதான் மதர் மால்கின்னு நினைச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பால் அடைஞ்ச அந்த இடத்த அப்படியே அழகா மாத்துறாங்க. இப்ப அப்படியே எங்க நம்ம பசங்க 2 பேரையும் காட்டுவாங்க. நம்ம கிரேகரி ஹீரோவா அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் கிரேகரியை நல்லா தெரியும். ஆனா நம்ம ஹீரோ தெரியாது இல்லையா, அதனால புதுசா ஒருத்தனை பாக்குற மாதிரி பாப்பாங்க. ஒரு இடத்துக்கு வந்த உடனே நம்ம மாஸ்டர் என்ன சொல்லுவாருன்னா, கொஞ்சம் காசு கையில கொடுத்து உனக்கு தேவையான பூட்ஸ் நீ போய் வாங்கிட்டு வா, அதுக்குள்ள நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சரக்கு வாங்குறதுக்காக அவர் உள்ள போவாரு. அது மட்டும் இல்லாம சில மளிகை ஜாமானையும் அவர் வாங்க சொல்லியிருப்பாரு. வந்த முதல் நாளே வேலையை கொடுக்குறாரே அப்படின்னு புலம்பிட்டு நம்ம ஹீரோவும் அங்க போவாரு. அப்படியே இவர் போகும்போது நிறைய பேர் சேர்ந்து ஒரு இளம் பொண்ணை கையெல்லாம் கட்டி தரன்னு இழுத்துட்டு போவாங்க. அதையும் இவர் பாப்பாரு. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த சூனியக்காரியை எரிச்சிருங்க அப்படின்னு கூச்சல் போடுவாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்த உடனே அவருக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். என்னன்னா, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இவரோட விஷன் அடிக்கடி அவ வருவா. இதை தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, உடனே போய் அவங்க கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, இவ ஒரு விச் தானே அப்படின்னா நான் இவளை பாத்துக்கிறேன், நீ யாரு? அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவாரு, மாஸ்டர் கிரேகரியோட அப்ரெண்டிஸ். மாஸ்டர் கிரேகரி மேல இவங்க எல்லாத்துக்கும் பயங்கர மரியாதை இருக்கு. அவரோட அப்ரெண்டிஸ்னா நம்ம ஹீரோக்கும் அதே மரியாதை இருக்கும் இல்லையா. இதை சாக்கா பயன்படுத்தி அந்த பொண்ணை காப்பாத்தி இவர் கூட்டிட்டு போவாரு. போகும்போது அவங்க கிட்ட கிரேகரி மளிகை சாமான் வாங்க சொன்னாரு, அதையும் வாங்கிருங்க அப்படின்னு லிஸ்டையே கொடுத்துட்டு போவாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு வந்து அவரோட கையில கட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அதை அவுத்து விடுவாரு. அப்பதான் அவ யாருங்கிறது நமக்கு தெரிய வரும். அவ பேரு வந்து ஆலிஸ். அவ என்ன சொல்லுவானா, இதுக்கு முன்னாடி அந்த மாஸ்டரோட அப்ரெண்டிஸா இருந்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அது உனக்கு தெரியுமா? இல்ல, அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நாம அடுத்த தடவை மீட் பண்ணும்போது கண்டிப்பா சொல்றேன், ஏன்னா நம்ம அடிக்கடி மீட் பண்ணுவோம். எந்த மாதிரி அவ பேசிக்கிட்டே இருக்கும்போது, இல்ல எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் அப்படின்னா கண்ணை மூடு. நம்ம ஹீரோவும் கண்ணை மூடுவாரு. ஆனா கண் திறந்து பார்க்கும்போது அவ அங்க இருக்கவே மாட்டா. அவரும் சுத்தி முத்தி பாப்பாரு. ஆனா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அவளை காணவே காணோம். இப்ப அதுக்கப்புறமா ராத்திரி நேரத்துல நம்ம ஆலிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மலை மேல இருக்கிற கோட்டைக்கு வராங்க. அங்க வந்து அந்த கதவை ஓபன் பண்ணி உள்ள போனா அவங்களாலே இதை நம்ப முடியல. அந்த இடமே ரொம்ப புதுசா இருக்கும். அப்பதான் அவ லிஸியை பார்த்து அம்மான்னு கூப்பிடுவா. உங்களுக்கு சரியாயிருச்சா? ஆமா, நான் இப்ப பூர்ணமா குணமாயிட்டேன். இதுதான் உன்னோட பொண்ணா? அது மட்டும் இல்லாம இவங்க அப்பா ஒரு மனுஷன் அப்படிங்கறதையும் இவ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவா. ஆக்சுவலி லிஸி தான் அவங்க பொண்ணை அனுப்பி கிரேகரிய ஃபாலோ பண்ண சொல்லிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பிளட் மூன் ரொம்ப பிரகாசமா தெரிய ஆரம்பிக்கும். அதுக்குள்ள இவங்க எல்லாரும் அவங்களோட ஆட்களை கூப்பிட ஆரம்பிப்பாங்க. எப்ப அந்த நிலவு முழுசா தெரியுதோ அப்ப இவங்களோட சக்தி கட்டுக்கு அடங்காத அளவுக்கு பயங்கரமா இருக்கும். இப்ப அதே சமயம் அந்த ராத்திரி வேலையில நம்ம பசங்க 2 பேரையும் காட்டுவாங்க. அவங்க
ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி வழியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க ஏகப்பட்ட ஆவிகள் இருக்கும். அதை பார்த்து இவரு பயப்படுவாரு. சோ அவங்க போகும்போது நிறைய விஷயங்களை பேசுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இருந்த அப்ரெண்டிஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாரு. தவறான கேள்விக்கு தவறான பதில் தான் கிடைக்கும் அப்படின்னு அவர் இறந்துட்டாரு இல்லையா. இதை கேட்ட உடனே அவரு செம்ம காண்டாயிருவாரு. வில்லியம் பிராட்லி அவன் தான் என்னோட கடைசி அப்ரெண்டிஸ். உண்மையிலேயே அவன் ஒரு உழைப்பாளி. மதர் மால்கினோட கையால அவன் இறந்துட்டான். அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. நாம அவளை எப்படியாவது அழிச்சே ஆகணும். அவ அந்த பெண்டல் மவுண்டன்ல தான் இருப்பா. இங்க இருந்து நம்ம இப்ப பயணம் பண்ண ஆரம்பிச்சாதான் அங்க நேரத்துல போய் சேர முடியும். இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு திரும்பவும் ஏதோ ஒண்ணு ஆகுது. என்னன்னு பார்த்தா மதர் மால்கின் பத்தின எல்லாமே இவருக்கு விஷன்ஸ்ல வரும். இப்ப அப்படியே கட் பண்ணா மயக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ கண்மொழிப்பாரு. எந்திரிச்சு பார்த்தா இவங்க எல்லாரும் ஒரு சின்ன படகுல போயிட்டு இருப்பாங்க. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி எனக்கு நடக்க போற எல்லாமே முன்கூட்டியே விஷன்ஸா தெரியும். அது ஏதாவது யூஸ் இருக்கா என்ன அப்படின்னு அவர் கேட்கும்போது அப்பதான் இன்னொரு சத்தம் கேக்குது. பார்த்தா இவங்க ரெண்டு பேர்த்தோட சேர்த்து இன்னொருத்த வேற இருப்பான். அவனை பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். அவன் யாரு அப்படின்னு கேட்கும்போது அவன் பேர் தான் டஸ்க் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நம்ம மாஸ்டரோட உண்மையான சேவகன். இப்ப அப்படியே அவங்க அங்க இருந்து நேரம் எங்க வராங்கன்னு பார்த்தா நம்ம மாஸ்டரோட கேரேஜ் ஒண்ணு இருக்கும். கிட்டத்தட்ட அது அவரோட வீடு மாதிரி. அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோவை அவர் கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த இடத்த பாக்குறதுக்கு என்னமோ குப்பமேடு மாதிரி தான் இருக்கும். ஆனா அங்க நிறைய விஷயங்கள் இவரை உருவாக்குறதுக்கு வச்சிருப்பாரு. நிறைய மிஷினரிஸ் இருக்கும். மிகப்பெரிய வாழை செய்யறதுக்கான பொருட்களுமே இருக்கும். நம்ம மாஸ்டர் கிரேகரி என்ன சொல்றாருன்னா இன்னும் ஒரு வாரத்துல ஃபுல் மூன் டே வந்துரும். அதுக்குள்ள எப்படியாவது மதர் மால்கினை நம்ம அழிச்சாகணும். ஆனா நம்ம ஹீரோக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அதை அவர் கேட்கலாம் அப்படின்னு போகும்போது கேள்விகள் கேட்டது போதும், இதை பத்தி நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிருவாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு குரல் கேக்குது. இந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு. இவரும் கண் முழிச்சு பாக்குறாரு. சுத்தி முத்தி பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது அந்த குரல் அங்க இருக்கிற ஒரு ரூம்குள்ள இருந்துதான் வருது அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்றாருன்னா ஒரு வாளை எடுத்துட்டு போய் அந்த கதவை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு கவசம் மட்டும் இருக்கும். அந்த கவசத்துக்குள்ள யாராவது இருக்க போறாங்க அப்படின்னு அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள எலும்பு கூடு மட்டும் தான் இருக்கும். இது எல்லாம் நம்ம பிரம்ம தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே அங்கிருந்து போகும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா திடீர்னு அந்த கவசத்துக்கு உயிர் வந்துடும். உடனே இவர் வேக வேகமா வெளியில போய் அந்த டோரை க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தா அதையும் உடைச்சுக்கிட்டு அது வெளியில வரும். லிட்டரலி நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியாது. அது கூட அவரால் சண்டையும் போட முடியாது. அதுகிட்ட இருந்து அவர் தப்பிக்கலான்னு பார்த்தாலும் முடியறது இல்ல. அந்த ராத்திரி நம்ம ஹீரோ தூங்குன மாதிரி தான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அதுகிட்ட வசமா மாட்டும் போது அந்த இடத்துக்கு வந்து நம்ம மாஸ்டர் அது கூட போய் சண்டை போடுவாரு. அவர் என்ன பண்றாருன்னா அவரோட ஆயுதத்தை வச்சு அதோட நெஞ்சிலேயே சுருவி அதோட கதைய அந்த இடத்துலயே முடிக்கிறாரு. உன்ன நான் அந்த சேம்பர்ல தானே இருக்க சொன்னேன். இது உன்னோட முதல் டெஸ்ட் மிஸ்டர் வார்ட். நான் நினைச்ச மாதிரியே நீ ஃபெயில் ஆயிட்ட. இப்ப அடுத்த டெஸ்ட் நீ என் கூட ஒண்டி கொண்டி மோதணும். அந்த மாதிரி சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா ஸ்வாட எடுத்துட்டு போய் அவரு கூட சண்டை போட போறாரு. நம்ம ஹீரோ கையில மாஸ்டரோட அந்த ஆயுதம் இருக்கும். என்னதான் நம்ம ஹீரோ தலைகீழா நின்னு முயற்சி பண்ணாலும் அவரால மாஸ்டரை எதுவுமே பண்ண முடியாது. கடைசியில அவரு தோத்துதான் போவாரு. எனக்கு தெரியும் நீ உண்மையிலேயே வொர்த்லெஸ் தான். உன்னை எதுக்குதான் காசு கொடுத்து வாங்கினேன்னு எனக்கே தெரியல. நமக்கு வேற நேரம் இல்ல. உன்னை வச்சுக்கிட்டு நான் எப்படி அந்த மதர் மால்கினை அழிப்பேன்னு எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே கோவமா அந்த இடத்த விட்டு போகும்போது நம்ம ஹீரோ செம்ம காண்டாகி என்ன பண்றாருன்னா அந்த கத்தியை தூக்கி வீசுவாரு பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ல மாஸ்டர் தப்பிச்சிருவாரு. நல்ல குறிதான். நான் உங்க தலைக்கு குறி வச்சேன். ஆனா மிஸ் ஆயிடுச்சே. எனக்கு சொல்லி கொடுங்க தயவு செஞ்சு மாஸ்டர் கிரேகரி. சோ இவன் இப்படி கேட்கறத பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா படிப்படியா எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் கொண்டு வராரு இல்லையா அந்த புக். அதுல இருக்கிற எல்லா விச்சஸ் பத்தின டீடைல்ஸுமே அதுல இருக்கும். அதுல ராட்டு அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அவங்க கிட்ட மிகப்பெரிய அசாசின் ஆர்மியே இருக்கும். அது மட்டும் இல்லாம அவருக்கு எப்படி குறிப்பாத்து அடிக்கணும் அப்படிங்கறத அவர் கத்தும் கொடுப்பாரு. சோ சைட் பை சைட் நடக்கும். அதாவது சில விஷயங்கள் தியரியா அவர் சொல்லி கொடுப்பாரு. சில விஷயங்கள் பிராக்டிக்கலா அவர் பண்ணி காட்டுவாரு. இவ பேரு சரக்கின். இவ ஒரு லெப்பர்டா மாறக்கூடியவ. இவன் வீரஹாட்ரா கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ். என்னதான் நம்ம ஹீரோ குறிப்பாத்து அடிச்சாலுமே அது சில டைம் படவே படாது. ஆனா நம்ம மாஸ்டர் அதை பார்க்காமலே அதை கரெக்டா குறிப்பாத்து அடிப்பாரு. இப்ப அப்படியே அங்கிருந்து நேரா அந்த மலை மேல இருக்கிற பேலஸ காட்டுவாங்க. அந்த இடத்துக்கு ராட்டு அவனோட அசாசியன் ஆர்மியை கூட்டிட்டு வருவான். அந்த அசாசியன் எல்லாம் இவன் பார்த்துட்டே இருக்கும்போது அதுல ஒருத்தன் மதர் மால்கினை பாத்துருவா. அவன் பார்த்தாங்கிற ஒரே காரணத்துக்காக இவன் என்ன பண்றான்னா அந்த இடத்துலயே அவனை கொன்னு சாம்பல் ஆக்கிடுவா. இதை இவங்க ரெண்டு பேருமே பாப்பாங்க. ஆலிஸ் என்ன பண்றான்னா உள்ள வந்து அவங்க அம்மா லிசி கிட்ட அவ வந்து ரொம்ப டேஞ்சரானவ. ஆனா அவ என்னோட சிஸ்டர். எப்ப அந்த ரெட் மூன் வருதோ அப்போ அவ இந்த உலகத்தையே ஆளுவா. அந்த சமயத்துல நாம அவ பக்கத்துல இருந்தாதான் நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும். ஆனா அதே சமயத்துல அவளால உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ராத்திரி ஆகுது. நம்ம பசங்க எல்லாரும் காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு இடத்துல தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு அவருக்கு முழிப்பு வரும். எந்திரிச்சு பாக்குறாரு. பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்துல யாரோ குளிக்கிற சத்தம் இவருக்கு கேட்கும். இவரும் போய் பாக்குறாரு. பார்த்தா அது நம்ம ஆலிஸ். அவ அங்கிருந்து வெளியில வரும்போது நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்ணுவாரா. இவர் அவ கையை தொட்ட உடனே இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ப்ளூ ஸ்பார்க் வந்து கிரியேட் ஆகுது. அது என்னது அப்படின்னு கேட்கும்போது ஆலிஸ்க்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு.
அவ என்ன சொல்றான்னா, ஒரு விச் நிலா வெளிச்சத்துல ஒரு ஹியூமனை தொடும்போது இந்த ப்ளூ ஸ்பார்க் கிரியேட் ஆச்சுன்னா அவளோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அவன் கூட தான் இருக்கும் அப்படின்னு புராணத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவ சொல்லுவா. அப்படின்னா நீ ஒரு விச்சா? என்னோட அப்பா ஒரு ஜிப்சி, என்னோட அம்மா ஒரு விச், இவங்க 2 பேத்துக்கு பிறந்தவ தான் நான். இப்படி வந்து இவங்க நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அப்பதான் நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவ கேப்பா. அந்த பெண்டல் மவுண்டைனுக்கு. நீயும் எதுக்காக உன்னோட மாஸ்டர் மாதிரியே விச்சஸா அழிக்கணும்னு ஆசைப்படுற? எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, நீ எங்களை வேவு பாக்குறியா என்ன? இப்படி இவங்க பேசும்போது அந்த சமயத்துல தான் டஸ்கோட கொரட்ட சத்தம் பயங்கரமா கேட்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்க்கும்போது அங்க இருந்த ஆலிஸ காணோம். வழக்கம் போல சொல்லாம போயிருப்பா. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில நம்ம பசங்க எல்லாரும் அங்க இருந்து புறப்பட தயாராகும் போது அந்த சமயத்துல பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. அது என்ன சத்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதுக்கு, என்ன கூட்டிட்டு போக தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு சோல்ஜர்ஸ் வேகமா இவங்களை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. இவங்களால அங்கிருந்து தப்பிக்கவும் முடியாது. அதனாலேயே இவங்களை கூட்டிட்டு அவங்க நேரா அந்த ராஜ்யத்துக்கு வந்து போவாங்க. அந்த சமயத்துல தான் அந்த ராஜ்யத்துல இருக்கிற ஒரு முக்கிய மந்திரி கிராகரி கிட்ட, இந்த இடத்துக்குள்ள ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கு, அதை நாங்க கட்டி போட்டு வச்சிருக்கோம், அது என்ன விதமான மான்ஸ்டரே தெரியாது, பிரீஸ்ட் கூட அது கிட்ட போக பயப்படுறாங்க, உங்களால மட்டும்தான் எங்களை அதுல இருந்து காப்பாற்ற முடியும், பேசுறதெல்லாம் நல்லாதான் இருக்கு, கொஞ்சம் தங்கத்தையும் காட்டினா வேலையும் சுலபமா நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லும்போது இவங்களுமே என்ன பண்றாங்கன்னா அவர் கேட்கிற தங்கத்தை கொடுக்கறாங்க. அதை வாங்கிட்டு நேரா அதை அடிச்சு வச்சா அந்த இடத்துக்கு போவாங்க. அதை பார்த்த உடனே இவர் கண்டுபிடிச்சிடறாரு, மதர் மால்கினோட ரொம்ப விசுவாசமான சேவகன் தான் இந்த மான்ஸ்டர், அதோட பேரு ஓராக். எல்லாருமே அதை பார்த்து பயப்படுவாங்க. ஆனா நம்ம மாஸ்டர் மட்டும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சதும் இவர் என்ன சொல்லுவாருன்னா, எல்லாரையும் வெளியில போக சொல்லி கதவை க்ளோஸ் பண்ண சொல்லுவாரு. கொஞ்ச நேரத்திலேயே அதுவும் என்ன பண்ணுதுன்னா அந்த கூண்டை உடைச்சிட்டு வெளியில வரும் பாருங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் சில்வர் துகள்ல தூக்கி வீசின உடனே அந்த மான்ஸ்டர் அதோட உண்மையான ரூபத்துக்கு மாறிடும். இவன் பேரு தான் ஓரக். இப்ப சொல்லவே வேண்டாம், இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும். அந்த சண்டை உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமா நடக்கும். ஏன் லிட்டரலி நம்ம மாஸ்டரே ஒரு கட்டத்துல நில குறைஞ்சு போயிருவாரு. ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி சில்வரோட பவர் மூலமா அவனோட வீரியத்தை கட்டுப்படுத்தி இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அவனை பூட்டி வைக்கிறாங்க. ஆனா நம்ம மாஸ்டர் சொல்லுவாரு, இது இதோட முடியல, ஆயில் எடுத்துட்டு வா, அவனை நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஆயில அவனை சுத்தியும் ஊத்துறாங்க. ஆக்சுவலி அது ஒரு எரிபொருள். நம்ம மாஸ்டர் கிரேகரி ஹீரோ கையில அந்த தீப்பந்தத்தை கொடுத்து அவனை எரிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் போறாரு அவனை எரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவனோட முகத்தை பார்த்ததும் இவரு அவன் மேல சங்கடப்படுவாரு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு யாரையும் கொல்றது அவ்வளவு பிடிக்காது, அவருக்கு மனசே வராதனால அங்கிருந்து திரும்ப போலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மாஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா அந்த தீப்பந்தத்தை வாங்கி அவன் மேல போட்டு மொத்தமா அவர் கொளுத்தி விட்டுருவாரு. அவனால சுத்தமா தாங்க முடியாது, அந்த இடத்துலயே அவன் இறந்து போயிருவான். நம்ம ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்காதனால அங்கிருந்து வெளியில வருவாரு. மாஸ்டர் கிரேகரியும் இதெல்லாம் நீ சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும், விச்சஸ பார்த்தா நம்மளோட கடமை முதல்ல அதை கொல்றதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வண்டியை எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அங்கிருந்து போயிருவாரு. நம்ம ஹீரோ இப்ப நடந்துதான் போயாகணும். இதை எல்லாத்தையும் கூட்டத்துக்கு நடுவுல இருந்து நம்ம ஆலிஸ் வந்து பாத்துட்டு இருப்பா. இப்ப அப்படியே கட் பண்ணா ரெட்மூன் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குதா. அந்த மலை மேல இருக்கிற பேலஸ்ல ஒரு புலி ஒண்ணு வரும். அவ பேரு தான் சரிக்கின். அந்த புக்ல கூட நம்ம பாத்திருப்போமே. அது மட்டும் இல்லாம கூடவே வீரஹாட்ரா அந்த கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் அவனுமே வந்திருப்பான். மதர் மால்கின் எல்லாரையுமே வர வச்சு ஒரு மிகப்பெரிய படையை திரட்டிட்டு இருப்பா. அந்த புக்ல இருக்கிற எல்லாருமே வந்திருப்பாங்க. ஆனா ஒரே ஒருத்தனை மட்டும் காணும். அவன் தான் ஓரக். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாஸ்டர் கையால இறந்து போயிருப்பான். இப்ப அப்படியே இந்த பக்கம் அந்த ராத்திரி நேரத்துல நம்ம ஹீரோவை பார்க்கணுமே, தனி மரமா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல தான் ஆலிஸ் அந்த வருவா. இவ இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்த உடனே இவ போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பா. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு கொல்றதுனா சுத்தமாவே வராது. அது விச்சஸா இருந்தாலும் சரி மனுஷங்களா இருந்தாலும் சரி. இந்த ஒரு விஷயம் ஆலிஸ்க்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடும். இவங்க 2 பேரும் முதல்ல தொடும்போது இவங்களுக்கு நடுவுல ஒரு ப்ளூ ஸ்பார்க் கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா, அதை பத்தி நம்ம ஹீரோயின் தேடி பார்த்திருப்பாங்க. அது சம்டைம்ஸ் அவங்களோட டெஸ்டினியா கூட இருக்கலாம், இல்லைனா விச்சஸ்க்கு நடுவுல இருக்கிற ஒரு சாதாரண தூசி துகள்களா இருக்கும். இந்த மாதிரி இதை பேசும்போது அப்பதான் அவ இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவா. உன்னோட மாஸ்டர் அவரு ஒரு காலத்துல ஒரு சூனியக்காரைய காதலிச்சாரு. நம்ம ஹீரோவால இதை நம்பவே முடியல. இந்த மாதிரி எங்களுக்குள்ளயும் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். இப்படி இவங்க நிறைய விஷயங்களை மனசார பேசும்போது இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரு மனுஷன், நம்ம ஹீரோயின் ஒரு ஹாஃப் விச். இத பத்தி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு திரும்பவும் சில விஷன்ஸ் வந்து வரும். அதாவது அந்த சமயத்துல மதர் மால்கின் ரெட்மூன் முழுசா வந்த உடனே அவளோட பவர்ஸ் அதிகரிச்சு நம்ம மாஸ்டரை கொன்றுவா. அது மட்டும் இல்லாம அந்த மொத்த ஊரையே அவ சூறையாட ஆரம்பிக்கிற
மாதிரி அவருக்கு தெரிய வரும். இது தெரிஞ்ச உடனே, இங்க பாரு, நான் அவர்கிட்ட திரும்பி போயாகணும், ஆனா என்ன நம்பு, உன்னை கண்டிப்பா நான் இங்க இருந்து கூட்டிட்டு போவேன், நீயும் நானும் ஒன்னா நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புவாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா மாஸ்டர் கிரேகரியை தேடி போவாரு. அவரு காட்டுல தன்னந்தனியா இருப்பாரு. நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் சின்ன வயசுல உன்ன மாதிரிதான் பிடிவாதம் பிடிச்சவனாதான் இருந்தேன். நானும் ஒரு விச்ச காதலிச்சேன். அவ வேற யாரும் இல்ல, மதர் மால்கின். அவ எப்பவுமே கெட்டவளா இருந்ததே கிடையாது. பயமும் வெறுப்பும் தான் அவளை இந்த மாதிரி மாத்திருச்சு. ஒரு நாள் அவ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டா. என் கண்ணு முன்னாடியே என் மனைவியும் அவ கொன்னுட்டா. அவளோட பிரசன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதனாலே நான் கொஞ்சம் கிளவரா நான் உன்னை இன்னும் காதலிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளை ஏமாத்தி அவளை கொல்லணும்னு பார்த்தேன். ஆனா எனக்கு கொல்ல மனசு வரல. அதுக்கு பதிலா அவளை ஒரு ஆள் கிணறுல அடைச்சு வச்சேன். காலத்துக்கும் அவ அங்கேயே இருப்பான் தான் நான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதெல்லாம் போய் இப்ப வெளியில வந்தது மட்டும் இல்லாம அவ கொல்ற எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புங்கிற மாதிரி ஆயிருச்சு. மிஸ்டர் வார்ட், என்னோட வைஃபை உனக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன். அங்க பாரு, இவதான் ரெபேக்கா அப்படின்னு சொல்லி அவங்க புதைச்சிருப்பாங்க இல்லையா அந்த சமாதியை வந்து காட்டுவாரு. இதனாலதான் நான் உன் மேல கொஞ்சம் கோவமாவும் கொஞ்சம் கண்டிப்பாவும் இருந்திருந்தேன். நான் பண்ண அதே தப்ப நீயும் பண்ணாத. நீ ஒரு சூனியக்காரிய பாத்தீனா நீ அதை கொன்றணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்ப இதே சமயம் இந்த பேலஸ்ல லிசி வந்து என்ன சொல்றான்னா, அவங்க எங்க இருக்காங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க நம்மளை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. நீ அந்த பையனை என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா கிரேகரிய எனக்கு உயிரோடு கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னு அவ சொல்லுவா. இதை கேட்ட உடனே அவளும் என்ன பண்றான்னா அவங்கள தேடி அவ புறப்படுறா. நம்ம பசங்க அந்த பெண்டல் மவுண்டன் போய் சேர்றதுக்கு இன்னும் 3 நாள் ஆகும். அந்த மாதிரி இவங்க வண்டியில போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம டஸ்க் வராப்ல. அதுவும் அவனை பார்க்க பதட்டமா வேற இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம மாஸ்டர் கண்டுபிடிச்சாரு இங்க ஏதோ சரியா இல்லைன்னு. என்னன்னு பார்த்தா அந்த பூமியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிளக்க ஆரம்பிக்குது. மண்ணுக்கடியில இருந்து ஒரு மிகப்பெரிய மிருகம் வெளியில வரும். அது என்னது அப்படின்னு கேட்கும்போது, இதுதான் நான் சொன்ன பாகாட் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சரி, இது கூட நம்ம எப்படி சண்டை போடுறது? இது கூட சண்டையெல்லாம் போட முடியாது, இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி 3 பேருமே அங்கிருந்து ஓட ஆரம்பிப்பாங்க. அதுவும் அவங்கள விடாம துரத்திட்டு வரும். டஸ்க் என்ன பண்ணுவானா, அவனோட கொடூரமான மூஞ்சி வச்சு அதை பயன்படுத்தி பார்ப்பான். ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஒரே அடியிலாம தெரிச்சு போய் விழுவான். இந்த சமயத்துல தான் அந்த மலைக்கு நடுவில் ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நம்ம பசங்க 2 பேரும் போய் தப்பிப்பாங்க. பட் இதுல பிரச்சனை என்னன்னா, அங்க பாதையே இல்ல. எதிரில ஒரு மிகப்பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கும். அந்த பாகட் என்ன பண்ணுனா கையை விட்டு அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணும். இந்த சமயத்துல தான் நம்ம மாஸ்டர் சொல்றாரு, இங்கிருந்து குதி. இத கேட்ட உடனே 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா உடனே அந்த ஆத்துக்குள்ள குதிக்கிறாங்க. நல்ல வேலையா அங்க ஒரு படகுட்டியுமே இருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா இவங்க 2 பேத்துக்கு உதவி பண்றாரு. மேல இருந்துட்டு அந்த பாகட் பயங்கரமா உருமிட்டு இருக்கும். எங்க பாருங்கப்பா, கவலை எல்லாம் படாதீங்க, நம்ம சேஃப் தான். பாகட்ஸ்க்கு தண்ணினா சுத்தமாவே பிடிக்காது. இந்த மாதிரி அவர் சொல்லும் போது அவர் சொல்லி வாய மூடல. அது என்ன பண்ணுதுன்னா அங்கிருந்து குதிச்சிரும். அவ்வளவுதான், நேரா வந்து அந்த ஆத்துல குதிக்கும் போது அதோட அதிர்வுல எல்லாரும் தெரிச்சு போய் விழுவாங்க. இப்ப எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு போயிருவாங்க. நம்ம ஹீரோ செம்ம காண்டா இருப்பாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த பாகட்டை பத்தி நான் கேட்கும் போது ஆரம்பத்துல இருந்தே நீங்க எல்லாம் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி சொல்லி இவர் கத்திட்டு இருக்கும் போது அந்த பாகட் என்ன பண்ணும்னா நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு அங்கிருந்து போகும். இந்த சமயத்துல அந்த ஆத்தோட வேகம் அதிகமா இருக்கிறனால அதாலையும் சரியா கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம ஹீரோ வேற வசமா மாட்டிப்பாரா. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கத்தியை எடுத்து அதோட கையில குத்தி அங்கிருந்து தப்பிப்பாரு. ஆனாலும் அது விடுற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோ அது மேல ஏறி அந்த கதையை வச்சு அது மேல தாக்க பாப்பாரு. இந்த சமயத்துலதான் நம்ம மாஸ்டர் கொஞ்சம் அங்க பாரு அப்படிம்பாரு. என்னன்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி. நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியாது. பாகட்டோட சேர்த்தி அவரும் என்ன ஆகுறாருன்னா அந்த நீர்வீழ்ச்சியில விழுந்துருவாரு. அந்த சமயத்துல அதுக்கு பயங்கரமா அடி வேறப்படும். ஒருத்தன் கீழே விழுந்துட்டானே, அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு செக் பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் அங்க உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியில இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆயிருக்காது. ஆனா பாவம் அந்த பாகட்டுக்கு பயங்கரமா அடிபட்டனால அது அந்த நதியோட அடிக்கப்பட்டு அங்கிருந்து போயிடும். நம்ம ஹீரோவால சுத்தமா முடியல. அந்த இடத்துல போய் அவர் உட்காரும் போது அப்பதான் ஒரு வாள் அவரை நோக்கி வந்து நிக்கும். யாருன்னு பார்த்தா அது நம்ம லிசி. ஆலிஸ் கிட்ட உன்னால நெருங்க கூட முடியாது. உன்னோட மாஸ்டருக்கு எங்களை கொலை பண்ணணும், எங்களை எரிக்கணுங்கிறதான எண்ணம். அதே நாங்க பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்வாடை எடுத்து அவங்கள கொல்ல வருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ கழுத்துல இருக்கிற பெண்டன்ட் திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, அதுல இருந்து வந்த ஒரு பவரால அவங்க பயந்து போயிருவாங்க. அந்த வாளையே அவங்க கீழே போட்டுருவாங்க. அந்த ஸ்டோன் அது என்னோட ராணிக்கு சொந்தமானது, நீ அதை எப்படி எடுத்த அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. லிசியே என்ன பண்றான்னா பயந்து போய் அங்கிருந்து ஓடிடுவா. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு புது கேள்வி, இந்த பெண்டன்ட் உண்மையிலேயே என்ன, இது இதுக்கு என்னோட அம்மா எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் யோசிப்பாரு. அதுக்கப்புறமா மலையெல்லாம் ஏறி மாஸ்டர் கிட்ட போனா அவர் அங்க கூலா உட்காந்துட்டு இருப்பாரு. நம்ம மாஸ்டருக்கு ஹீரோ பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அந்த பாகட்டு யாராலையும் எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோ அதை எதிர்த்து சண்டை போட்டு அதை தோக்கடிச்சிருப்பாரு. அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோ அந்த பெண்டன்ட்டை அவர்கிட்ட காட்டுவாரு. இது எங்க இருந்து எடுத்த, என்னோட அம்மா எனக்கு இதை கொடுத்தாங்க. இதை பார்த்த உடனே நம்ம மாஸ்டர் வந்து சிரிக்க ஆரம்பிப்பாரு. இதுல என்ன உங்களுக்கு காமெடியா இருக்கு, இது என்னன்னு சொல்லுங்க. அது ஒரு அம்ரான் ஸ்டோன், சுனிக்காரங்களோட ஒரு சேக்ரெட் டாலிஸ்மான்.
இது எதுக்காக என்னோட அம்மா எனக்கு கொடுக்கணும்? மதர் மால்கின் கிட்ட இந்த ஸ்டோன் இருந்தது. இது அவளுக்கு பயங்கரமான சக்திகளை கொடுத்தது. ஆனா அத இன்னொரு சூனியக்காரி அவங்க கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டா. சோ இவர் இப்படி சொல்லும் போதே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு அவங்க அம்மா ஒரு சூனியக்காரின்னு. ஒரு விச்சோட மக விச் ஹண்டரோட அப்ரெண்டிஸா இருக்கான். இப்பதான் இது பார்க்க வேடிக்கையா இருக்கு. சோ இத கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு அவரு அறியாமலே ஒரு புதுவித உத்வேகம் கிடைச்ச மாதிரி இருக்கும். வாங்க நமக்கு இன்னும் வேலை பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து புறப்படுவாங்க. இப்ப அதே சமயம் பெண்டில் மவுண்டன்ல இருக்கிற அந்த பேலஸ காட்டுவாங்க. அங்க நம்ம ஆலிஸ் இருப்பா. மால்கின் என்ன சொல்றான்னா, அந்த பையனை நீங்க கொன்னுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா அந்த கிரேகரி எனக்கு உயிரோட வேணும். இதை கேட்ட உடனே ஆலிஸ், டாம் நல்லவன், அவனை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு அவன் சொல்லுவா. நீ அவனை விரும்புறேங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். அப்படின்னு நான் அவனை காப்பாத்தணும்னா அவன் கிட்ட இருக்கிற அந்த அம்ரான் ஸ்டோனை நீ எனக்காக கொண்டு வரணும். இப்படி நீ பண்ணினா அவன் உயிரோட இருக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இதை கேட்ட உடனே இவங்களும் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா ஓடி போறாங்க. இவ அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல மக்களை தாக்கறதுக்காக புறப்பட போறாங்க. அவங்களோட சக்தி ரொம்பவும் அபரிவிதமா இருக்கும். ரொம்பவும் வேகமா மக்களை நோக்கி அவங்க பயணம் பண்றாங்க. அந்த மாதிரி அவங்க பயணம் பண்ணி மக்கள் இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சி இருப்பாங்க. அந்த சூனியக்காரிங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த நகர பாதுகாக்கிற சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஆனா அவங்களாலையும் இவங்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. இந்த கூட்டத்துக்கு நடுவுல தான் நம்ம ஹீரோட ஃபேமிலி தப்பிக்க போராடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் போறேன், இல்ல வேண்டாம் அவளை பாத்துக்கோங்க, நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுங்களை நோக்கி போறாங்க. அந்த மாதிரி போய் அங்க இருக்கிற ஒருத்தனை இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சக்திகளை பயன்படுத்தி அவனை அந்த இடத்துல கொன்னு அவனை மொத்தமா தீப்பழம்பால எரிக்கிறாங்க. இந்த விஷயம் இவங்க எல்லாருக்குமே தெரிய வரும். லெசி சொல்றா, ஒரு விச் இந்த சிட்டியை பாதுகாத்துட்டு இருக்கா அப்படின்னு. மால்கினும் புரிஞ்சுக்கிறா அந்த ஸ்டோனை என்கிட்ட இருந்து திருடிட்டு போனவ இவதான் அப்படின்னு. இவங்க என்ன பண்றாங்கன்னா அவளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவகிட்ட அவங்க வசமா மாட்டிப்பாங்க. நீ இது எல்லாத்தையும் எதுக்காக பண்ற? உண்மையிலேயே நீ யாருன்னு தெரிஞ்சதுன்னா இவங்க எல்லாரும் உன்னை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களால மூச்சை விட முடியாது. உன்னை காப்பாத்துற ஒரு விஷயத்த நீ ஏன் கொடுத்த? அது இருந்திருந்தா இன்னும் நீ தப்பிச்சிருப்ப. உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், அதுதான் உன் பையனோட மரணம் அப்படின்னு சொல்லும்போது டார்க்னஸ்க்கு நீ குயின்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா உண்மையிலேயே நீ அதுக்கு அடிமை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே அவ செம்ம காண்டாகி என்ன பண்றான்னா நம்ம ஹீரோட அம்மாவை அந்த இடத்துல எரிச்சு சாம்பலாக்குறா. இப்ப எப்படி இங்க நம்ம பசங்களை காட்டுறாங்க. அவங்க அந்த பெண்டல் மவுண்டனை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க நடந்து வரும்போது அந்த இடத்துல நம்ம டஸ்க் இருப்பான். நல்ல வேலை அவன் உயிரோட இருக்கான். அவனை பார்த்ததும் நம்ம மாஸ்டர் கிட்ட அவன் எதையோ சொல்லுவான். அவனால பேச முடியாது. அதுக்கு பதிலா சைன் லாங்குவேஜ்ல அவன் சொல்லுவான். இதை கேட்ட உடனே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. நீ இங்கேயே பத்திரமா இரு, நாங்க ரெண்டு பேரும் என்னன்னு போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. இந்த மாதிரி அவங்க போனா அடுத்த செகண்டே நம்ம ஆலிஸ் அந்த இடத்துக்கு வரா. அவ வந்த உடனே என்ன சொல்றான்னா, நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன், நம்ம இங்கிருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு அவ சொல்லுவா. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம பசங்க வந்துருவாங்க. அவர் என்ன பண்றாருன்னா நம்ம ஆலிஸ அந்த இடத்துல கட்டி போடுறாரு. மிஸ்டர் வார்ட், அவ ஒரு விச், அவகிட்ட இருந்து தள்ளியேறு. ஆனா நம்ம டாம் என்ன பண்றாருன்னா, மாஸ்டரை கிட்ட நெருங்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவ ஒரு ஸ்பை சொன்னா கேளு, நம்ம அவளை எரிச்சாகணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவளோட கட்டை அறுத்து விட்டு அவளை அங்கிருந்து ஓட சொல்லிடுவாரு. அவளும் அங்கிருந்து ஓடிடுவா. டே முட்டாள், அந்த ஸ்டோன் அவ திருடிட்டு போயிட்டா அப்படின்னு அவர் சொல்றாரு. பார்த்தா உண்மையிலேயே அந்த ஸ்டோனை காணோம். ஆலிஸ் தான் அதை எடுத்துட்டு போயிருக்கா. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் செம்ம காண்டாவாரு. அவரு என்ன பண்றாருன்னா ஆலிஸை தேடி ஓடுறாரு. அந்த மாதிரி காட்டுக்குள்ள வேகமா ஓடி போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ராடு அவனோட சோல்ஜர்ஸோட வந்திருப்பான். நம்ம ஹீரோவால அவங்க கூட எதிர்த்து சண்டை போட முடியாது. அதுக்கு மாறா அவர் அங்கிருந்து தப்பிச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி இவர் தப்பிச்சு ஓடுறத நம்ம பசங்க ரெண்டு பேரும் பாத்துருவாங்க. மாஸ்டர் சொல்லிக்கிறாரு, என்னால இவனை இழக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா டஸ்கோட சேர்ந்து அவங்கள எதிர்த்து சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி இவங்க மூணு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடும்போது ஒரு கட்டத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு கிட்ட வந்து நிப்பாங்க. விழுந்தா எலும்பு கூட தேராது. ஆனா இவங்க ஒரு பெரிய மரக்கடையை வச்சு அட்டாக் பண்ணும்போது தவறுதலா டஸ்க் அதுல மாட்டிப்பான். அவன் அந்த பள்ளத்தாக்குல விழுந்துருவான். அது கூட இவனுங்க கீழே விழுந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவையும் சேர்த்து கீழே எழுப்பானுங்க. நம்ம மாஸ்டர் அவனை காப்பாத்தலாம் ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவரு கீழே விழுந்துருவாரு. இப்ப இந்த சமயத்துல இந்த ராடு என்ன பண்றான்னா மாஸ்டர் கிரேகரியை பிடிச்சிருவான். அந்த சமயத்துல அவர் கையில இருக்கிற அந்த கோல் அந்த பள்ளத்தாக்குக்குள்ள விழுந்துரும். அவ்வளவுதான், கிரேகரியை அவங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாரு. இப்ப இங்க பள்ளத்தாக்குல இருந்து விழுந்த நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. அவர் இன்னும் மயக்கத்துல இருப்பாரு. அந்த மாதிரி மயக்கத்துல இருக்கும்போது அங்க ஒரு கை வந்து அவர் தொடர மாதிரி இருக்கும். இவரும் கண் முழிக்கிறாரு. யாருன்னு பார்த்தா அது அவங்க அம்மா. அம்மா, எனக்கு ஒண்ணும் புரியல, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன். மதர் மாலிக்கினை எதிர்த்து நான் சண்டை போட்டேன் தான், ஆனா நான் அதுல தோத்துட்டேன். ஆனா நீ அப்படி இல்ல, நீ ஒரு 7th சன் டாம். அது மட்டும் இல்லாம சூனியக்காரியோட மகனும் நீதான். உன்ன மாதிரி ஒருத்தன் கிடையவே கிடையாது. உன்னாலதான் அந்த அம்ரான் ஸ்டோனை மொத்தமா பயன்படுத்த முடியும். உன்னால அந்த இருளை அழிச்சு அவளை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து மறைஞ்சு போயிருவாங்க. நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. அவருக்கு பக்கத்துல
மாஸ்டர் கிரேகரியோட கோல் இருக்கும். அதை எடுத்துட்டு அங்கிருந்து போகும்போது அப்பதான் அவருக்கு ஒரு குரல். என்னன்னு பார்த்தா அந்த விளிம்புல இருந்து டஸ்க் உரும்பிட்டு இருப்பான். நீ அவ்வளவு சீக்கிரமா சாக மாட்டல அப்படின்னு சொல்லி அவர் அவனுக்கு உதவி பண்றாரு. இப்ப அப்படியே இங்க ராத்திரி நேரத்துல அந்த ரெட் மூன் ஃபுல்லா தெரியும். மாஸ்டரா அவங்க அடிச்சு வச்சிருப்பாங்க. அவரை அடிச்சு தரன்னு நேரா மதர் மால்கின் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அவளோட கழுத்துல அந்த அம்ரான் ஸ்டோன் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்டோனை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன். அந்த அப்ரெண்டிஸ் இங்க அவனை கொன்னுட்டோம், மலையில இருந்து தள்ளி விட்டு. இத அவளால நம்பவே முடியல. அம்மா நீங்க அப்படி பண்ண மாட்டீங்கல்ல, நான் தான் அவங்களை ஃபாலோ பண்ண சொன்னேன். எதுக்காக இப்படி பண்ணீங்க? எல்லாம் உன் நல்லதுக்காக தான். ஆனா நம்ம ஆலைஸ்க்கு இது சுத்தமாவே பிடிக்கல. மால்கின் என்ன சொல்றான்னா, இன்னையோட நம்மளோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது, என் கூட சேர்ந்துக்கோ, நாம 2 பேரும் இந்த உலகத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்லும்போது மிஸ்டர் கிரேகரி முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. நீ என்ன பாரு, அவங்க தான் ஆம்ரான் ஸ்டோனோட பவரை பயன்படுத்துவாங்க. அந்த சக்தியை பயன்படுத்தும் போது நம்ம மாஸ்டர் கிரேகரி அவரு அறியாமலே அது கிட்ட மாட்டிப்பாரு. இந்த மாதிரி நம்ம மாஸ்டர் கிரேகரி அவரு அறியாமலே அவ கிட்ட போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஆலைஸ் அவ கழுத்துல இருக்கிற அந்த ஸ்டோனை எடுத்துட்டு ஓடிடுவா. சுயநனவுக்கு திருமணதும் பேய பார்த்த மாதிரி அலறுவாரு பாருங்க. இதை பார்த்து செம்ம காண்டாகி அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. அவ நம்மள ஏமாத்திட்டா, அவளை கொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது லிசி கெஞ்சு அவளை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு. ஆனா அவ கேட்கிற மாதிரி தெரியல. மத மால்கின் அவளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது லிசி என்ன பண்றாங்கன்னா அவ கூட எதிர்த்து சண்டை போடுறாங்க. இந்த சண்டையில அந்த ஆம்ரான் ஸ்டோன் வேற நம்ம ஹீரோயின் கையில இருந்து நழுவிரும். மாஸ்டர் கீழே விழுந்து கிடக்கிறத ராடு பாப்பான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா அவரு கூட சண்டை போட போறான். அதுவும் மனுஷ ரூபத்துல இல்ல, மிருக ரூபத்துல. எல்லாருமே நம்ம ஆலைஸ தேடிட்டு இருக்கும்போது அவங்க தனியா ஓரமா ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்துல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அவ கழுத்துல கத்திய வச்சு என்னோட ஸ்டோன் எங்க அப்படின்னு அவர் கேட்பாரு. நான் அதை தொலைச்சிட்டேன், ஆனா உண்மையிலேயே நான் அதை எடுத்தது உன்னை காப்பாத்துறதுக்காக தான். இப்போ இவங்க 2 பேரும் இங்க இருக்கிறத எல்லாரும் பாத்துருவாங்க. அதனால இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ண போவாங்களா. இந்த சமயத்துல இங்க ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும். மத மால்கின் நம்ம ஹீரோயினா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அந்த இடத்துக்கு வந்த லிசி அவங்கள காப்பாத்துறாங்க. நீ ஒரு டிராகனா என் கூட சண்டை போடுறியா? போட்டி விதிமுறைகளை மதிக்காத நீ எப்படி ஒரு உண்மையான வீரனா இருப்ப? இதை கேட்ட உடனே அந்த ரடுவும் என்ன பண்றான்னா மனுஷனா மாறி அவர் கூட சண்டை போடுறான். இந்த சமயத்துல அந்த சீட்டா ஒண்ணு இருக்கும் இல்லையா, அவ என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவை பயங்கரமா தாக்கிடுவா. அவரால எதுவுமே பண்ண முடியாது. அந்த சமயத்துல தான் கீழே இருக்கிற அந்த அம்ரான் ஸ்டோன் இவரு கணக்கு படும். அதை எடுத்து கழுத்துல போட்ட உடனே இவரு கையில இருக்கிற அந்த மந்திரக்கோளுக்கு ஒரு அபரிவிதமான சக்தி கிடைக்கும். அதை வச்சு ஒரு அடிதான், அவ்வளவுதான். லிட்டரலி அந்த இடத்துல அவ எரிஞ்சு இறந்து போயிருவா. இந்த இடத்துலயோ நம்ம மாஸ்டரும் அவனும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதே சமயம் இங்க வீரஹாட்ரா ஆலிஸ கொல்ல பாத்துட்டு இருப்பா. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. நில குழஞ்சு கீழே விழுந்துருவாங்க. அவன் இவங்களை கொல்லலாம் அப்படின்னு வரும்போது இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா பின்னாடி இருந்து வந்த நம்ம ஹீரோ அவளை காப்பாத்துறாரு. நம்ம மாஸ்டரும் ரடுவும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நம்ம மாஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா கரெக்டா பிளான் பண்ணி அவனை திசை திருப்ப வச்சு அவனோட ஆயுதத்தாலேயே அவனை கொல்லுவாரு. அவன் அந்த இடத்துல இறந்து போயிருவான். நீ பேசாம டிராகனாவே இருந்திருக்கலாம்னு தோணுது. இப்ப அதே சமயம் இங்க மதர் மால்கினும் லிசியும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல 2 பேத்தாலையும் சுத்தமா முடியாது. போத்துன்னு கீழே விழுந்து மனுஷ ரூபத்துல மாறுவாங்க. ஆனா மதர் மால்கின் என்ன பண்றாங்கன்னா லிசியோட கழுத்தை பிடிச்சு அந்த இடத்துல அவளை சாகடிக்கிறாங்க. ஆலைஸால இதை தாங்கவே முடியல. மால்கினை பார்க்கணுமே, எல்லாமே அவ கைய விட்டு போயிருச்சு. அதனாலே அவ என்ன பண்றான்னா கிரேகரிய பார்த்துட்டு நேரா அந்த பேலஸ்குள்ள போவா. நல்ல வேலை நம்ம பசங்க யாருக்கும் எதுவும் ஆகல. மாஸ்டர் கிரேகரி என்ன சொல்றாருன்னா நான் உள்ள போறேன், நீங்க எல்லாரும் வெளியிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள போறாரு. அந்த மாதிரி அவர் உள்ள வந்த உடனே மால்கின் என்ன சொல்றாங்கன்னா நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன், நீ என்னை ஏமாத்திட்ட. நான் ஏமாந்தனால தானே உன்னால என்ன அடைச்சு வைக்க முடிஞ்சது. உன்னை காதலிச்சது ஒரு தப்பா? நான் உன்னை காதலிச்சேன், ஆனா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அது இப்பவும் இருக்கா? போயிருச்சு. அந்த மாதிரி சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா கிட்ட வந்து அவரோட கத்தை எடுத்து அவளை கொலை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மால்கின் என்ன பண்றாங்கன்னா அவரோட கழுத்தை பிடிச்சிருவாங்க. அவர் அங்கேயே பிடிச்சு சாகடிக்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஒரு சின்ன கத்தி தூக்கி வீசுவாரு பாருங்க. அது நேரா அவளோட வயிற்றிலே போய் சொருவிரும். நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவ இறந்து போறா. நம்ம ஹீரோ மாஸ்டரோட உயிரையே காப்பாத்திருக்காரு. எல்லாரையும் வெளியில அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்றாருன்னா மால்கினோட சடலத்தை நெருப்ப வச்சு எரிப்பாரு. அந்த இடமே பத்தி எரியும் போது இவங்க 4 பேரும் வெற்றிகரமா எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அதுக்கப்புறமா இந்த அப்ரெண்டிஸ் டெஸ்ட்ல நம்ம ஹீரோ பாஸ் ஆனனால இப்ப இவரும் ஒரு விச் ஹண்டர். அதுக்காக அவரு பச்சையெல்லாம் குத்திப்பாரு. நம்ம ஹீரோவும் ஆலைஸும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா இப்போ ரொம்ப நாள் அவரால் இங்கேயே இருக்க முடியாது. அவரு இனி அடுத்த பிரச்சனையை நோக்கி போய்தான் ஆகணும். நான் உனக்காக இங்கே காத்துட்டு இருப்பேன், நம்ம திரும்பவும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அங்கிருந்து கிளம்புவாரு. சோ இந்த மாதிரி அவர் போகிறதோட இந்த பாடமும் முடிவடையுது. சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.